ப்ரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். ஜீசஸ் சைட்டு கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, நிறைய பேர் பார்க்குறீங்க. நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஆலோசனையை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன புரோஜனமாக இருக்கா, புரோஜனம் இல்லையா சொல்லுங்கள். அது ரொம்ப எனக்கு புரோஜனமாக இருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பரலோக ராஜ்யத்தை குறித்து பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணி, அதே போல் ட்ரெயினுக்கு புக் பண்ணி, அப்படியே பஸ்ஸுக்கு அதே போல் புக் பண்ணி, அந்த டைமுக்கு போய் டான்னு போய் நின்று 1 ஹவர் முன்னாடி போய் நின்று டக்குன்னு ஏறி டக்குன்னு போய் அடுத்த ஊருக்கு போய் என்ன பண்ணிவிடுவோம், இறங்கிடுவோம். அதே மாதிரி தான் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம ரொம்ப ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்பது நமக்கு வேதம் சொல்லி கொடுக்கறது. சரி, இது என்ன எப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்பதை நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்பதையும் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், யோவான் சாணன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்வார்கள். இதுவரைக்கும், இப்பொழுது இருக்கிற வரைக்கும், இந்த நிமிஷத்தை இப்போ நான் சொல்கிற வரைக்கும், யோவான் சாணம் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுவார்கள். சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. உங்களுக்கு வெக்கமாகவே இல்லையாங்க? எதுக்குங்க யூடியூப் ஓப்பன் பண்ணால் மதம் மாற்றுறீங்க? எதுக்கு இதையே சொல்லிகிட்ருக்கீங்க? எதுக்கு இயேசு பற்றி சொல்கிறீங்க? எதுக்காக உள்ளே வந்தீங்க? எதுக்காக ட்ராக்ஸ் கொடுத்தீங்க? எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்மஸ் நாளில் பார்க்குறேன், யூடியூப்பாக இருக்கட்டும், சர்ச்சையாக இருக்கட்டும், அநேக ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசும்பொழுது எங்கள் சபையில் கடைசி காலத்தை குறித்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்கள், ஏதோ ஒரு ஊந்துதல், ஏதோ ஒரு அழுத்தம், ஏதோ ஒரு வெளிப்பாடு சொல்லிக்கிட்டே ஆண்டவர் இருக்கிறாரு. இது கடைசி காலம்ப்பா, என் பிள்ளைகளை கொண்டாடுகிற காலம் அல்ல இது, விழிப்புணர்வோடு இருக்கிற காலம் அப்படின்னு சொல்லி ஊழியக்காரிகள் மூலியமா சொல்லி கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம இந்த பரலோக ராஜ்யம் என்பது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃப்ளைட்டுக்கு நம்ம டைமோட தான் நமக்கு என்ன பண்ணுறோம், புக் பண்ணுறோம். பாஸ்போர்ட் எடுத்து அதுக்கு என்னென்ன தேவையில்லைன்ட்டு ஃப்ளைட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன டைம் போகணுன்னு புக் பண்ணுறோம். அதே போல் ட்ரெயினுக்கு புக் பண்ணுறோம், அதே போல் பஸ்ஸுக்கு புக் பண்ணுறோம். இப்படி ஏகப்பட்டது நம்ம என்ன பண்ணுறோம், புக் பண்ணி நம்ம போகிறோம். ஸ்பெஷல் ட்ரெயினில் நம்ம ஃபஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் அப்படி இருக்கு. அது எதுக்கு என்ன பண்ணுறோன்னா, நம்ம அந்த இதுக்கு புக் பண்ணுறோம். நம்ம படுத்து தூங்குறதுக்கு ஒரு மாதிரி உக்காந்துட்டு போகிறோம். இப்படி தெரிய விதங்கள் இருக்கிறது. சரிங்களா? அப்போது அப்படிலாம் நம்ம புக் பண்ணுறோம். அதே போல் என்ன பண்ணிடுறோம், போயிட்டு 1 ஹவர் முன்னாடி போய் என்ன பண்ணிடுறோம், உக்காந்துக்கிறோம். ஃப்ளைட்டாக இருந்தாலும் அது ட்ரெயினாக இருந்தாலும், ஐயோ விட்டுறக்கூடாது அப்படின்னு. பிரியமானவர்களே, இந்த ஊர்லேருந்து ஏதோ ஒரு வெளிநாடு போகிறதுக்கோ, இல்லை ஒரு ஊருக்கு போகிறதுக்கோ, இல்லை ஒரு நாடுக்கு போகிறதுக்கோ அவ்வளோ பிரயாசப்பட்டு அதுக்கு ஒரு வாரம் எஃபர்ட் போட்டு அதுக்கு ட்ரெஸ்ஸை தடவி தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டானதெல்லாம் கண்டுபிடிச்சி ரொம்ப நம்ம அழகாக காமிக்கணும், அழகாக இருக்கணுன்றதில், நம்ம இதுக்கு சாப்பாட்டுக்கு இது வேணும் அது வேணும்னு தயார் பண்ணுறதுல, நமக்கு பணம் நம்ம கையில் நிறைய வேணுன்றது, அதில் ஆயத்தமாக இருக்கிறதுலாம் கவனமாக இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, அங்கே போய் நம்ம என்னென்ன கூட திருன்னு முழிச்சிடக்கூடாது என்பதனால ரொம்ப கவனமாக அதை என்ன பண்ணுறோம், கையாளுகிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ பாருங்கள், நம்ம மறிப்போமானால் அதெல்லாம் பார்த்தோம், ஓகே, அனுபவித்தோம், ஓகே, சாப்பிட்டோம், அங்கே இருக்கிற ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டோம், ஓகே, அங்கே இருக்கிற மக்கள், செடி கொடி மரம் அழகு பூக்கள் எல்லாம் பார்க்குறோம், அதில் போட்டில் போகிற எல்லாம் அனுபவிக்கிறோம். ஏதாவது நம்ம கூட வருமா? ஒன்றும் நம்ம கூட வராது. ஆனால் அதே மெத்தடில் பரலோக ராஜ்யத்துக்கு பலவந்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். அதை பிடித்து கொள்ளுகிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த ட்ரெயின் ஃப்ளைட்டை பிடிச்சது போல் பிடித்து கொள்ளுவார்கள். ஆனால் சில பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, அதை நாங்கள் பிடித்து கொள்ளவும் மாட்டோம், தெரிந்து கொள்ளவும் மாட்டோம், நாங்கள் சேர்க்கவும் மாட்டோம், அதை சொல்லவும் விட மாட்டோம் நிற்கிறார்கள். பாருங்கள், நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு.
நியாயப்பிரமாணம் அந்த காலத்தில் ஆதி காலத்திலேருந்து ஆண்டவர் ஒரு கட்டளை மோசையினிடம் மூலயமா ஒரு கட்டளை கொடுக்குறார். மகனே, நீ என்ன பண்ணணும், என் ஜனங்கள் இதை தொட்டா தீட்டு, அதை தொட்டா தீட்டு, இந்த வீட்டில் இப்படி சொறி மாதிரி இருந்ததுன்னா அது தீட்டு, சாவை போய் தொட்டா தீட்டு, தூரஸ்ரீயை போய் தொட்டா தீட்டு, குழந்தை பெற்றவ 7 நாள் தூரஸ்ரீயாக இருக்கணும், அவளை தொட்டா தீட்டு, இப்படி ஏகப்பட்டு நியாயப்பிரமாணத்தில் இருக்குது. இந்த இயேசு மட்டும் வரலன்னா ஒருத்தரும் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான், ஒருத்தரும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா அவ்வளோ இருக்குது பயங்கரமாக. இப்போ இருக்கிற இந்துக்கள்லாம் தோற்று போயிடுவாங்க, பிராமின் தோற்று போயிடுவாங்க. அவ்வளோ இருக்குது. அந்த நியாயப்பிரமாணத்தில் நான் அசந்து போயிருக்கேன். மனையை தொட்டா தீட்டு, துணியை தொட்டா தீட்டு, தண்ணியை தொட்டா தீட்டு, பானையை தொட்டா தீட்டு, பானையை தொட்டா உடைச்சி போடணும். வீட்டில் வந்தால் குஷ்டரோகம், முடியில் ஒரு வெள்ளை ஒரு படர் வந்ததுன்னா அது குஷ்டம், அவன் ஊருக்கு வெளியே இருக்கணும். இப்படி ஏகப்பட்டது நியாயப்பிரமாணம். தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்கதரிசனம் உரைத்ததுண்டு. என்ன கடவுளை குறித்து, ஒரு நியாயப்பிரமாணத்தை குறித்து, ராஜ்யத்தை குறித்து ஏதோ ஒரு மறைப்பொருளை சொல்லி கொண்டே இருக்க. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறவனாகி ஏலியாய் வந்தான். நீங்கள் பரலோக ராஜ்யத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள இவன் சொல்லுகிறது என்ன பண்ணுங்க, கேளுங்க. ஆனால் இவன் எலியாவாக வருவான், யோவானை குறித்து ஆண்டு சொல்லுகிறான். கேட்கறதுக்கு காதுவலும் கேட்க கடவான். இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? யாரை பார்த்து சொல்லுகிறார் என்றால் தெரியுமா? என் ஊருக்குள்ளே வராத, எனக்கு நீ சொல்லாத, எனக்கு கொடுக்காத, எதுக்கு மத பரப்புற அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு சொல்கிறாரு. இந்த சந்ததி யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளியில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி இருக்குதுன்னா, உங்களுக்காக நாங்கள் புலம்பினோம், அழுதோம், குழல் ஊதினோம், மாரடிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலை? அதுக்கான இப்போது ஒரு டெத்தில் போகிறோன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம போயிட்டு அழுதோன்னா சில பேர் மாரடிச்சுன்னு அழுவாங்க. ஏன் அப்படின்னா, அங்கே அழும்பொழுது அங்கே என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஒத்தாசையாக அது செய்கிறார்கள். அதை போல் நாங்கள் சொல்கிறோம்னா, அப்படிங்களா, அப்படியே பரலோகராஜன் ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலை என்றார். உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. பிரியமானவர்களே, யாருமே ஏற்றுக்கொள்ள மனதில்லை. எப்படி எனில், யோவான் போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தான். அவன் சாப்பாடை சாப்பிட்ற தேனும் வெட்டுக்கிளியும் சாப்பிட்டு கொண்டே இருக்கிற ஒரு மனுஷனாக, ஊருக்குள்ளே இல்லாமல் அவர் ஊருக்கு வெளியே காட்டுக்குள்ளே வாழுகிறவனாக, ஒரு தீர்க்கதரிசியாக அவன் சுற்றி இருக்கிறான். அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். யோவான் எப்படி இருக்கிறான்? அவரை பார்த்து அவன் போஜனம் சாப்பிடல, அதனால் அவன் பிசாசு பிடித்திருந்தான். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்று சொல்லுகிறார்களா இயேசுவை குறித்து? பிரியமானவர்களே, எதையோ ஒன்று மக்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இயேசு சிலுவையில் அறைந்து அவர் மறிக்கிற வரைக்கும் சொல்லி கொண்டே இருந்தார். ஆனால் அவர் எப்படி தெரியுமாண்டார்? அவர் வந்த வேலையை பர்ஃபெக்டாக பயங்கர க்யூட்டாக முடித்து அவர் பரலோகராஜ்யத்தை பிடித்தார். பிரியமானவர்களே, அவர் தான் அதுக்கு தான் சொல்கிறாரு, நான் மனத்தாழ்மையும் இருக்கிறேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் இளைப்பாதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாகும், என்னோட சுமை இலகுவாக இருக்கும் என்றார். பிரியமானவர்களே, அப்படியாக அவரை மாதிரியே நம்ம போவோமானால் கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நான் ஒன்றுமே இல்லைங்க, ஃப்ளைட்டை பிடிக்க நீங்கள் 2 ஹவர் முன்னாடி நிற்பீங்க, ஆமாவா இல்லையான்னு போடுங்க. ட்ரெயினை பிடிக்க 1 ஹவராவது முன்னாடி நிற்பீங்க. ஒரு பஸ்ஸு புக் பண்ணிங்கன்னா 1 ஹவர் முன்னாடியே தான் நிற்பீங்க. உண்டானதெல்லாம் நீங்கள் ஆயத்தம் பண்ணுவீங்க. அதே போல் தான் நம்ம மனதளவில், நம்ம உடல் அளவில், நம்ம பார்வை அளவில், சரீர அளவில், ஆத்துமா அளவில் நம்ம வளர வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அது மாத்திரம் இல்லை, பாருங்கள், ஆயக்காரரும் பாவிகளும் சிநேகிதனாக இருக்கிறார்கள், ஆனாலும் ஞானமானது அதற்கு என்ன சொல்ல வருகிறாருன்னா, மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள், ஆனாலும் ஞானமானது அதன்
பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். அப்போ பாருங்க, நம்ம புரிந்து கொள்ளும் இப்போ இன்றைக்கி நம்ம புரிந்து கொண்டோம், இயேசுவை புரிந்து கொண்டோம். அவர் எப்படி பட்டவர் என்று நம்ம என்ன பண்ணிட்டோம், புரிந்து கொண்டோம். ஞானமானது ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். அப்போ இன்றைக்கி நம்ம அவர் என்ன பண்ணுறோம், ஏற்றுக்கொள்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் தெரிந்து கொள்கிறோம். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளால் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். பிரியமானவர்களே, அப்போ பாருங்கள், அதிகமானவைகளை செய்ய கண்ட நல்ல அதிசயம் அற்புதங்களை கண்ட அநேக ஜனங்கள் எப்படி இருந்தாங்களாம், பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். எப்படி தான் பரலோக ராஜ்யத்தை அநேக கோடி ஜனங்கள் இழந்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் யாராக இருக்க போகிறீர்கள்? நீங்கள் யாராக இருக்க போகிறீர்கள்? இந்த 21, 22, 23 படிச்சிங்கன்னா அதில் இருக்கும். என்ன தெரியுமா சொல்கிறார் அவர் அந்த இடத்துல? நல்ல ஒரு ஊர் வந்துங்க, நல்ல ஊர். அந்த ஊர் பேரை மறந்துட்டேன் பாருங்கள். ஆமாம், சோத்திரண்டவரே, சோத்திரப்பா, லேலூயா. நல்ல வார்த்தைகள். அந்த ஊர் பேர் சோதம் குமாரா பட்டணத்தில் அநேக ஜனங்கள் பாவம் செய்து கொண்டே இருக்கா. அதை ஃபுல்லாக மொத்தமாக ஒன்றுமில்லாமல் அழித்து போட்டார். ஆனால் இன்றைக்கு கேட்டு மனம் திரும்பாதவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், கேட்டு மனம் திரும்பாத பட்டணத்தை பார்த்து சொல்லுகிறார், அந்த சோதம் குமாரை காட்டிலும் உங்களுக்கு நேரிடுவது பயங்கரமாக இருக்கும்னு சொல்லுகிறார். பயங்கரமாக இருக்கும். பிரியமானவர்களே, உங்களுக்காக ஒருவர் பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார், மீண்டும் வரப்போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? இந்த பட்டணம் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். அந்த கடிந்து கொள்ளது இடத்துல நீங்கள் இருக்கிறீர்களா, அல்லாட்டா அவர் அழைக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீர்களா என்று சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென். ஹல்லேலூயா.